இன்றைக்கி மீஷோலேருந்து ஒரு குர்த்தி செட்டு தான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ட்ரெஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த பேக்கேஜிங் ரொம்ப நம்ம கரெக்டாக எப்போதுமே அந்த ப்ராடக்ட் என்ன சைஸோ அந்த மாதிரி பேக்கேஜ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை கட் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நான் கொஞ்சம் தப்பாக கட் பண்ணிவிட்டு, நல்ல வேளை அந்த கவர் இருந்தனால அது மட்டும் போச்சு. இல்லைன்னா நம்ம வாங்குகிற ப்ராடக்ட் கண்டிப்பாக நம்மளே டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ பேக்கேஜிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு குர்தா செட். இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காட்டன் பிளெண்டாக இருந்தாலும் அதோட பார்த்திங்கன்னா அந்த ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அந்த ஃபேப்ரிக் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபுல்லாமே பிரிண்டட் தான். குர்த்தி செட்னால குர்த்தி, அது போக பேண்ட்டு. என்னோடய சைஸ் 3XL. நான் 3XL வாங்கியிருந்தேன். ஆனால் 4XL வரைக்கும், எஸ்லேருந்து 4XL வரைக்கும் சைஸ் இருக்குது. நான் 3XL வாங்கியிருந்தேன். மற்றபடி உள்ள ஸ்டிச்சிங்கு, ஓவர்லாக் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அது தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டிசைனு, கலர் எல்லாமே நம்ம மீஷோவில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி, எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்கு இந்த வி நெக்கு கையில் மட்டும் ஒரு சின்ன லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி போடும்போது கரெக்டாக இருந்துச்சு ஃபிட்டு. ரொம்ப டைட்டாகவும் இல்லை, லூஸாகவும் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு ஃபிட்டு. நான் எப்போதுமே இந்த குர்தா செட்லாம் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுற முன்னாடி ஒரு 2 தடவை 3 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். நான் 2 தடவை இது வரைக்கும் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் எதுவுமே துணியெலாம் சுருங்கலை. ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய ப்ராடக்ட் கோட் வச்சும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் 362. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக